Respected professors and my dear friends and everyone present here. Good morning to all. Today I am going to present my seminar topic on formulation of project report. Uh, Presented by K. Pechamuthu. Next, project. ப்ராஜெக்ட்னா டெய்லி நடக்கிற ரொட்டைன் ஆக்டிவிட்டியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறது. இது செட்டைன் டேட்டுக்குள்ளே ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணாங்கன்னா அதை முடிக்கிறது தான் ப்ராஜெக்ட். இதில் கேரி அவுட்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்டெல்லாம் இருக்கணும். அதில் வந்து அப்ஜெக்டிவ்ஸாக என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இன்புட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், ப்ரொபோசல், அவுட்புட் அண்ட் கோல்ஸ் இதெல்லாம் ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. அடுத்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன். ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது. அப்போ ஒரு ப்ராஜெக்டோட ஒரு ஐடியா எடுத்துனா அதை டெவலப் பண்ணுறது, அதில் என்னென்ன அப்ஜெக்டிவ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை பற்றி இருக்கணும். அதாவது ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷனுங்கிறதுல டீம் ஒர்க்குங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. நம்ம எடுக்கிற ப்ராஜெக்டோட ட்ரூத், அதாவது ஃபேக்ட் உண்மை உள்ளதாக இருக்கணும். எல்லாமே அதில் ரியலாஸ்டிக்காக இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டிஸாக இருக்கணும். அடுத்து ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத இருக்கணும். நம்ம எதை பற்றி அதை பேசுகிறோம், எதை பற்றி அந்த கருத்து இருக்குங்கிறத டைரெக்டாக சொல்லணும். இது வந்து சைக்கிள் ஆஃப் தி ப்ராஜெக்டாக இருக்குது, லைஃப் சைக்கிள் ஆஃப் தி ப்ராஜெக்டாக இருக்குது. இதில் ஒவ்வொரு ஸ்டேஜாக நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அடுத்து ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷனுங்கிறது சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட்டாகவும் இருக்குது. ஒரு ஐடியா எடுத்தோம்னா அந்த ஐடியாவை எப்படி டெவலப் பண்ணுறங்கிறத பற்றி இருக்குது. அடுத்து இதில் டீம் ஒர்க் எஃபெக்ட், அதாவது டீம் ஒர்க்கோட எக்ஸ்பர்ட்ஸான ப்ராசஸ் வந்து இதில் இருக்குது. ஒருத்தரால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியாது. இது டீம் ஒர்க்காகவும் இருக்குது. டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன். ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன் என்னென்ன இருக்குன்னா, ரோடு மேப் ஃபார் தி நியூ வெஞ்சர், அடுத்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், அடுத்து டெக்னாலஜி. அடுத்து ஃபேக்டர் அஃபெக்டிங் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன். இது அப்ரோப்ரியேட் செலெக்ஷன் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ், அடுத்து குவாலிஃபைடு பர்சனல், அடுத்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், அடுத்து நாலேஜ் அபவுட் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். அடுத்து ஸ்கோப் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷனில் ப்ராடக்ட், கேபிட்டல் காஸ்ட், மார்க்கெட் பொட்டன்ஷியல், ஒர்க்கிங் கேபிட்டல், பிளான்ட் அண்ட் மிஷினரி, மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஃபினான்ஷியல் அனலைசிஸ். அடுத்த அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன். இது வந்து ஃபெசிபிலிட்டி அனலைசிஸ், டெக்னோ எக்கனாமிக் அனலைசிஸ், ப்ராஜெக்ட் டிசைன் அண்ட் நெட்வொர்க் அனலைசிஸ், இன்புட் அனலைசிஸ், ஃபினான்ஷியல் அனலைசிஸுங்கிறது ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன் இருக்குது. அடுத்து ஃபெசிலிபிலிட்டி அனலைசிஸ். இதில் த்ரீ ஸ்டேஜஸ் இருக்குது. ஃப்ரீ ஃபெசிலிபிலிட்டி ஸ்டடி, ஃபெசிபிலிட்டி ஸ்டடி, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஃப்ரீ ஃபெசிலிபிலிட்டி ஸ்டடினா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும், அதோட டைட்டில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். இதுதான் ப்ரீ ஃபெசிலிபிலிட்டி ஸ்டேஜ். அடுத்து ஃபெசிபிலிட்டி ஸ்டடி, அந்த டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னால் நம்ம எடுத்த ப்ராஜெக்டோட கடைசியாக என்னென்ன சேர்க்குறோம், அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கடைசியாக அதோட ஃபைனல் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அடுத்து டெக்னோ எக்கனாமிக் அனலைசிஸ் 2 கேட்டகரியாக பிடிக்காங்க. ஒன்று டெக்னோ அனலைசிஸ், இன்னொன்று எக்கனாமிக் அனலைசிஸ். டெக்னோ அனலைசிஸில் அடிக்குவேட் ப்ரொபோசல் பிளானட்டிக் எக்யூப்மெண்ட் இருக்கணும். ப்ராஜெக்ட்டுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறது தான் எக்கனாமிக் அனலைசிஸ். அடுத்து இன்புட் அனலைசிஸில் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதுக்கு முன்னாடி யார் என்னென்ன ப்ராஜெக்ட் எது வரைக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கிறது. இது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸாக டெவலப்பிங் பண்ணுறது ப்ராஜெக்ட்டுக்கு. அடுத்து ஃபினான்ஷியல் அனலைசிஸ். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதோடைய ஃபுல் அனலைசிஸையும் எடுத்து வச்சுக்கிறது. ப்ரொடக்ஷனு, ப்ராஃபிட் அனலைசிஸு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணுறது. இப்போ பண்ணுற அனலைசிஸில் எல்லாத்துலேயும் முக்கியமானது ஃபினான்ஷியல் அனலைசிஸ் தான் முக்கியமான ஒன்றா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.